ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட், என்னென்ன ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில பேர் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம், அப்படி கால் பண்ணதில் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் ட்ரேடிங்கில் மணி லூஸ் பண்ணல, நாங்களும் மணி லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மணி லூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கேட்டப்போ, ஆமாம் பண்ணியிருக்கோம். எப்படிலாம் என்னென்ன இதிலலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் கேமிங், அதுலேயும் மோஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் ரம்மியில் மணி லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தோம்னா, லாட்ரி டிக்கெட் வாங்கி மணி லூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரெக்ஸ்லேயும் இந்தியன் ஆப்ஷன் மார்க்கெட்லேயும் ப்ராசஸே தெரியாமல் ட்ரேட் பண்ணி மணி லூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நீங்களாம் எப்படி இந்த ப்ராசஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஈஸியான மணி மேக்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியான மணி மேக்கிங் மெத்தட் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட 50,000 இருக்குது அப்படின்னா அதை 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து 60,000 65,000 ஆக்குற ப்ராசஸ் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கு கேபிட்டலுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட இருக்க சேவிங்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நாங்கள் ட்ரேட் பண்ணோம், கேமிங் பண்ணோம். அதுக்கப்புறம் அது வைப் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பேர் போயிட்டாங்க, ப்ராசஸே வேணாம் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பிஎஃப்லாம் கிளைம் பண்ணி கடன் வாங்கி இந்த ப்ராசஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் லூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் 45,000 50,000 60,000 ஒரு தௌசண்ட்ஸில் தான் சொல்கிறாங்க ஃபுல்லாக. ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஈஸி மணி மேக்கிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் எல்லாருமே இது தான் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் மற்றவங்களாம் இது பண்ணாமல் இருக்காங்க? ஓகேவா, நீங்கள் தான் திங்க் பண்ணணும். நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஈஸி மணி மேக்கிங் நம்பி இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாறாதீங்க. ஓகேவா, இப்போ டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இதோட மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சு உங்களோட பணத்தை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ ஒரு சீடை வந்து நம்ம புதைச்சி வச்சோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மரமாக வளரும் அப்படின்னு நம்புறது தான் வந்து முதலீடு. ஓகேவா, சுருக்கமாக சொன்னால் பணத்தை உங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். ரெண்டாவது, பணத்தை வந்து வளர்க்கணும். மூணாவது, ஒரு அடிஷ்னல் இன்கம்மை கிரியேட் பண்ணணும். நாலாவது, உங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களோட மேரேஜாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃபாக இருக்கலாம். இதுக்கெலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சேவிங்ஸ் மட்டும் பத்தாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பத்தாது. உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் வீட்டில் வந்து இப்போ 1 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம் தான் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 5 லட்சம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். இதுக்கு தான் வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 30,000 சம்பளம் வாங்குறாரு. செகண்ட் ஃப்ரெண்டு வந்து 30,000 சம்பளம் வாங்குறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து 30,000ல் 20,000 எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி 10,000 பேங்க்கில் மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. செகண்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 அவரும் சம்பளம் வாங்குறாரு. 30,000ல் 20,000 எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி 10,000 டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதில் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இதில் யார் வந்து ஃபினான்ஷியலாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனால் யார் வந்து பேங்க்கில் மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களோட அந்த அமௌண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது. அதோட மதிப்பு கண்டிப்பாக குறைய தான் செய்யும். அதுக்காக தான் வந்து அவங்களை இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ளேஷன் சொல்கிறேன். இன்ஃப்ளேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அடுத்த வருஷம் இந்த பொருள் 10 ரூபாய்க்கு விற்குமான்னு கேட்டால் விற்காது. அதுதான் இன்ஃப்ளேஷன். அதாவது பொருட்களோட மதிப்பு அதிகரிக்கும், பணத்தோட மதிப்பு அங்கேயே இருக்கும். அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து இப்போது 1 kg ரைஸ் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. இந்த வருஷம் 1 kg அரிசியை வந்து நீங்கள் திருப்பி அதே 50 ரூபாயில் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. அதுதான் இன்ஃப்ளேஷன். பணத்தோட மதிப்பு அங்கேயே இருக்கும், பொருளோட மதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் பீட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே வந்து மறைஞ்சிருக்க எதிரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட், தமிழில் வந்து தொடர் வைப்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அட் அ டைமில் ஒரு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எதுலேயும் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதான் வந்து ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 6%லேருந்து 7% வரைக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் மாதம் 1000 ருபீஸ் வந்து ஆர்டி பிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் டென்யூர் இருக்குது. அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 12,000 ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆர்டி வந்து யாருக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மாத சம்பளம் வாங்குறாங்களோ மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்டி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக சேமிக்கிறவங்களுக்கும் ஆர்டி வந்து பொருத்தமாக இருக்கும். ஆர்டி வந்து போத் பேங்க் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது, ரெண்டுலேயுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் கேட்டகரியில் வந்து 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு இன்கம் கேட்டகரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு என்னோட அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃபிக்ஸ்டு இன்கம் கேட்டகரி. அதில் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்டு பாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நீங்கள் பேங்க்ஸ்லையோ இல்லை என்பிஎஃப்சி கம்பெனிலையோ உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஈல்டும் அந்த பிரின்சிபலும் உங்களோட அமௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து எஃப்டி. நெக்ஸ்ட்டு வந்து பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னால் வந்து கடன் பத்திரம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் இல்லைனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து பாண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களோட பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான பிரின்சிபல் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அந்த பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 3 மந்த் ஆர் 6 மந்த் ஆர் 1 இயர் ஒன்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆயிரும். நீங்கள் எப்படி வந்து அதை செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பாண்ட்ஸில் வந்து ரேங்கிங் இருக்குது, நிறையா ரேங்கிங் இருக்குது. AAA, AA, B, BB அப்படின்னு வந்து நிறையா ரேங்கிங் இருக்குது. இதெல்லாம் உங்களோட ரிஸ்க் ரேட்டை பொறுத்தது. இதோட ரிஸ்க் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்பை வந்து எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா பண்ணாதீங்க. அதுதான் வந்து நம்மள மாதிரி இருக்க எம்ப்ளாயிக்கு ஒரு பிக்கஸ்ட் சேவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்டில் 2 இருக்குது. ஒன்று கோல்டு சிட் ஃபண்டு, இன்னொன்று வந்து மணி சிட் ஃபண்டு. மணி பேஸ்டு சிட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் வந்து நீங்கள் தான் வந்து உங்களோட சேஃப்டியை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு சேஃப் ஹெவனாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து கோல்டு ETF வந்து கன்சிடர் பண்ணலாம். கோல்டு ETFனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. கோல்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட பாக்கெட்டில் வாங்கி வைக்காமல் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த கம்பெனி வந்து அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒருத்தான கோல்டை அவங்களோட வேலெட்டில் வாங்கி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து கோல்டு ETF அப்படின்னு சொல்கிறது. இந்த கோல்டு ETF நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோல்டு ETFில் ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, ஃபிசிக்கல் ஜுவல்லரி வாங்கணும்னா நீங்கள் அந்த கோல்டு ETFை அன்னைக்கு மார்க்கெட் விலையில் செல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறதுல உங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து இதை வாங்குங்க அதை விற்றுருங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்டு ஒரு அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொறுமை. நீங்கள் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கே வந்து நீங்கள் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. இது வந்து சூரிய வம்சம் படம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலராக பீரியட் ஆஃப் டைம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு வந்து அதுலேருந்து கிடைக்கும். செகண்ட் திங், நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, நான் ஏன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வாரன் பஃபெட் வந்து சின்ன வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணனால தான் அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப சக்சீடாக இருக்கார். அதே மாதிரி நீங்களும் சக்சீட் ஆகும்னு நினச்சா இந்த வயசுல இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 50-60லேயே வந்து ஒரு பெரிய ரிச் பர்சனாக ஆயிடலாம். ஓகேவா? சின்ன வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.